கர்த்தருக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை இந்த நாட்களிலும் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளையும் 28ஆம் தேதி 9வது மாதம் 2025 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை வேளையிலும் நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு ஆறுதலான வாக்குத்தத்தங்கள். சங்கீத புஸ்தகம் 126வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, வேத வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, இந்த நாளிலும் இந்த பெரிய காரியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பார்க்கிற வேளையிலே எப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களிலே நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். நம்முடைய ஜீவனை காத்திருக்கிறார். அதே வேளையில் இந்த நாட்களில் நமக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை இந்த நாட்களில் தேவன் கட்டளை எடுக்கிறார். அதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. 4வது வசனத்தை வாசித்து பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல் எங்கள் சிறையிருப்பை இந்த நாட்களில் திருப்பும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு சிறையிருப்புகள் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கும். அந்த சிறையிருப்புகள் என்றால் இந்த நாட்களில் நாங்கள் யோசிப்போம், இந்த நாட்களிலே ஏதோ மறியலே இருக்கிறது என்று. அப்படி அல்ல. நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகளால் வருகிற சிறையிருப்பு, உறவினர்களால் வருகிற சிறையிருப்பு, கணவரால் வருகிற சிறையிருப்பு, மனைவியினால் வருகிற சிறையிருப்பு, சகோதரங்களினால் வருகிற சிறையிருப்பு, இப்படியான சில காரியங்கள் நிமித்தம் நம்மை போட்டு இந்த நாட்களை நெருக்கி கொண்டே இந்த நாட்களே இருப்பார்கள். அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய வேத வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாங்கள் என்ன செய்வோம், மகிழ்ந்திருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தரை அறிந்திருக்கிறபடியினால் தான் இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அவருடைய சுத்த கிருபையாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் இந்த நாட்களில் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனை அறிந்திருந்தால் அவர்களுடைய மரணம் கூட ஒரு சமாதானத்தோடு தான் இந்த நாட்களிலே இருக்கும். ஆனால் தேவனை அவர்கள் அறியவில்லை என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய மரணம் கூட இந்த நாட்களில் அங்கே அந்தோ பரிதாபமாக இந்த நாட்களில் இருக்கும். மரணத்துக்கு பின்பாக மன்னிப்பு இல்லை, மரணத்துக்கு பின்பாக மனம் திரும்புதல் இல்லை என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜீவனோடு வாழுகிற நாட்களிலே தான் நாங்கள் அந்த ஜீவனுள்ள தேவனை அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே அவர் நாமத்தினாலே பாவ மன்னிப்பை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்று இந்த நாட்களிலே அவருடைய சமூகத்திலே நாங்கள் நாடி வருகிற வேளையிலே அவர் நமக்கு பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறார். அதன் நிமித்தம்தான் நாங்கள் இன்றைக்கு மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்து ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற சமாதானம் உலகத்தானுக்குள்ளே இல்லை. நீங்கள் எந்த ஐஸ்வர்யவானிடத்திலையும் போய் கேட்டு பாருங்கள். இந்த நாட்களே அவன் சொல்லுவான், இந்த நாட்களில் ஏதாவது அவனுடைய வாழ்க்கையிலே பணம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், சொத்துக்கள் எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு தெய்வீக சமாதானம் அவனுடைய இருதயத்திலே இந்த நாட்களிலே இருக்கவே முடியாத அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் நம்மிடத்திலே பணம் இல்லை, பொருள் இல்லை, பொன் இல்லை, ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமம் நமக்குள்ளே இருக்கிறபடியினால் அங்கே இந்த நாட்களில் ஒரு தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வார்த்தையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். அந்த பெரிய காரியம் என்னவென்றால் வெளியேறப்பட்ட கிரியத்தினாலே நமக்கு ஒரு ரட்சிப்பை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அதான் அந்த பெரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. இதன் நிமித்தம் நாங்கள் என்ன செய்வோம், அவருக்குள் நாம் இந்த நாட்களிலே மகிழ்ந்திருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ரட்சிப்பின் நிமித்தம்தான் இன்றைக்கு நாங்கள் மகிழ்ந்து களிகூறுகிறோம் என்பதை முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு பணத்தினாலே அல்ல,
பொருளினாலே இந்த நாட்களிலே நாங்கள் மகிழ்ந்திருப்பதல்ல. அல்லது நம்மிடத்திலே கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் இருக்கலாம், அல்லது பொருள் ஆசிகள் எல்லாம் இருக்கலாம். இந்த நாட்களிலே அவைகள் ஒன்றும் இந்த நாட்களிலே நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆனால் தேவனுடைய ரட்சிப்பு ஒன்றே நமக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தத்தை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.